வெல்கம் டு சீன் மீடியா. அதாவது காக்கா, சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லா மக்களும் இந்த சம்மரில் வீட்டில் இருக்க முடியாமல் எங்கேயாவது வெளியே வெக்கேஷன் டைமில் எங்கேயாவது வெளியே டூர் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நமக்கு உள்ள நாலேஜ் படி நம்ம கீழக்கரையில் என்னென்ன லொக்கேஷன்லாம் இருக்குது, பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் மக்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க. தேவிப்பட்டினம் மக்கள், பரமக்குடி பக்கத்தில் ராம்நாடு, அரசமங்கலம், இந்த மக்கள்லாம் நம்மகிட்ட கேட்குறாங்க கீழக்கரையில் என்னென்ன வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து கீழக்கரை மக்களுக்கானது கிடையாது. டைம் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை கடற்கரைக்கு வருவோம், பாலத்துக்கு போவோம், லைட் ஹவுஸ் போவோம். அந்த மாதிரி நம்ம டெய்லி ரொட்டீனாக யூஸ் பண்ணுற இடங்கள் தான். அதனால வெளியூர் மக்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா பையன் கரெக்டாக சொல்லுவான். கரெக்டாக இருக்கு. மனக்கு வந்து கரெக்டாக இருந்தால் பொரட்டா. சரி, அதை மண்டையில சால்னா. சரி, அதை விடுங்க. ஏன் பெருகில் வரண்டா அப்படி. இப்போ நம்ம ஊரில் என்னென்ன பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லைன் பீச் தான். நம்ம கடற்கரை, நம்ம நீங்கள் கீழக்கரை முக்கு ரோட்டில் இருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயுமே வளையாமல் நீங்கள் வந்து முக்னிலாக்க கடற்கரை செகண்ட் லைன் பீச் தான். மாறுறாங்க ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல காக்கா. அதாவது இங்கே லாஸ்ட்டாக வந்தோம்னா கடற்கரை தான் செகண்ட் லைன் பீச். ஸ்டோன் பீச்சுன்னு சொல்லுவாங்க, செகண்ட் லைன் பீச்சுன்னு சொல்லுவாங்க. பின்னாடி பார்த்தோம்னா பக்கிரப்பாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கூட்டம் இருக்குது. எங்க பின்னாடி பாருங்க. ஆமாடா, கொஞ்சம் திரும்பி அப்படியே லைட்டாக வந்து லொக்கேஷன் பண்ணி காட்டுங்க. பண்றேன் அப்படியே ஜூம் அவுட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பீச் இந்த கல்லு பீச் நினச்சிக்கிறாங்க. இந்த ஸ்டோன் பீச் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் எப்பவும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கடைகள்லாம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன சின்ன கடைகள், ஐஸ்கிரீம் கடை அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு ஃபியூச்சரில் வந்து நிறைய கடைகள் வந்து வச்சுருக்கலாம். அப்படியே வந்து மெரினா பீச் மாதிரி அந்த மெரினா பீச் ஸ்டைலில் போயிடும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நீங்களே அந்த கடல் பாருங்கள். அந்த கடல் வந்து தண்ணி இங்கே சூப்பராக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் வியூ காமிச்சிருங்களேன். அதாவது பார்க்கிங்க்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆள் நடமாட்டம் உள்ள இடம். ஸ்டோன்ல வீட்டு குடும்பத்தோட வரலாம், பெண்களும் வரலாம், ஆண்களும் எல்லாரும் கலந்து வரலாம். உட்காரதுக்கு கொஞ்சம் இடம் கூட கிடைக்குது. அது ஃபில் ஆகிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே வராதிங்க. ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து 10 மணிக்கு மேலே வர வேணாம். அது முக்கியமாக சொல்லணும். ஏன்னா ஃபேமிலியாக வரும்போது இல்லை, வெளியூர் மக்கள் அந்த டைம்ல வரமாட்டாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழக்கரை லைட் ஹவுஸ். ஸோ இதோட வரலாறு பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையாக 10 ரூபாய்க்கு டிக்கெட் விலை வரும். 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு, அதுக்கு பார்க். இங்கே பார்க் ரொம்ப அருமையாக இருக்குது. அது பக்கத்தில் பீச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக ஜம்முன்னு உட்காந்து நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. அந்த மாதிரி இருக்கும் பார்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ டைம் வந்து 6 மணி ஆனாலும் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்க முடியல. 4 பழைய வீடியோ வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிச்சிடுறோம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறியலுக்கு 5 ரூபா, வெளிநாட்டுக்கு வந்து 25 ரூபா வந்து கொடுக்குறாங்க. கேமரா, வீடியோ கேமராலாம் 25 ரூபா சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுகளுக்கு இந்த கீழக்கரையில் இதான் ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. பொதுவாக கடல் பகுதிகளில் தான் இருக்குது. கீழக்கரை மாதிரியான கடல் பகுதிகளில் தான் இருக்குது. இப்போ கடல் இல்லாத ஒரு ராம்நாடு, வெளியூர், பரமக்குடி அந்த மாதிரியான மக்கள்லாம் லைட் ஹவுஸ் பார்க்க முடியாது. நம்ம லைட் ஹவுஸ் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஒட்டுமொத்த கீழக்கரையும் பார்க்கலாம். கடலில் ஒரு நிறைய கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கடலில் என்ன இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதனால் கீழக்கரைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைட் ஹவுஸ் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. எவ்ரி மண்டே, திங்கக்கிழமை வந்து லீவு, மற்ற நாட்கள் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. டைம் வந்து 3 to 6 மணி வரை. நம்ம ஊர் மக்களும் பார்க்கலாம், வெளியூர் மக்கள் வந்து லைட் ஹவுஸ் மேலே ஏறி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழக்கரையில் லைட் ஹவுஸ் விசிட் பண்ணிட்டு. இப்போ நம்ம லைட் ஹவுஸை பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாலம். இதுக்கு ஏன் 7ஆம் பாலம் வச்சாங்கன்னா இந்த ஷேப் பாலத்தோட ஷேப் பார்த்தீங்கன்னா 7 மாதிரி இருக்கும். அது 7ஆம் பாலம் சொல்லுவாங்க, எல் பாலம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் கீழக்கரையில். இந்த 3 இடம் எப்பவுமே மெயின். அது வந்து இந்த 3 இடத்துல நம்ம காஞ்சிரு நிறைய இடம் இருக்குது. இன்னும் பக்கிரப்பா இருக்குது. அதுக்கப்புறம் பக்கிரப்பா வந்து முக்கியமான இடம். ஆனால் காஞ்சிபுரம் சைடு அதெல்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்வாடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்க் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா வெறும் கீழக்கரைக்குள்ள எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இப்போ 3மே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நடந்தே போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டு வியூ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களோட வர்றதுக்கு ரொம்ப ஒரு அடாப்டான இடம். இப்போ வந்து நம்ம 3 ஸ்பாட் நம்ம பார்த்துருக்குது. ஸ்டோன் பீச் ஒன்று, லைட் ஹவுஸ் ஒன்று, அப்புறம் எல்பாலம் ஒன்று. எல்பாலம் சொல்லுவாங்க, ஜெட்பாலம் சொல்லுவாங்க, என்ன வேணால் பேர் இருக்கலாம். மக்கள் அதிகமான புழங்கக்கூடிய இடம். காற்றுலாம் பயங்கரமாக இருக்குது. கடலுக்குள்ளேயே போய் உட்காரோம். அது ஒரு செட்டப் மேலே உட்காரோம், பாலத்து மேலே உட்காரோம். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பு கீழக்கரையில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உள்ள 3 ஏரியா முக்கியமான ஏரியா.
அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா கீழக்கரையில் ஹிஸ்டாரிக்கலான இடங்கள் நிறைய இருக்குது. 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் இருக்குது. அந்த சொக்கனார் கோயில் சொல்லுவாங்க, அகமத்தேரில் இருக்குது. அது வந்து 1000 வருஷத்துக்கு மேலே உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுவும் வெளியூர் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம் தான். அதே மாதிரி வந்து 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள், அந்த பழைய குத்துவாப்பள்ளிலாம் இருக்குது, அது கூட போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சர்ச்சு, பல நூற்றாண்டுகள் பல நீண்ட காலங்கள் உள்ள சர்ச்சு கூட தேவாலயம் கீழக்கரையில் இருக்குது. அது வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களான்னு தெரியல போய் பார்க்குறது கொள்றதுக்கு. ஆனால் நீங்கள் ப்ரேயருக்கு போகலாம், வழிபாடு நிகழ்ச்சிகளுக்கு போகலாம். அதனால் அந்த மாதிரியான இடங்கள் கீழக்கரையில் நிறைய இருக்குது. நம்ம காமிச்சது மட்டும் பக்கிரப்பா அதெல்லாம் காட்டாததுக்கு என்ன காரணம்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் கீழக்கரையில் உள்ள முக்கியமான இடங்களை நம்ம காமிச்சிருக்குது. இன்னும் வரலாற்று சிறப்பு மிக்க கீழக்கரையில் நிறைய இடங்கள் இருக்குது, அதை நம்ம கூட மென்ஷன் பண்ணியிருந்தோம். தேவாலயம், சர்ச்சு, பள்ளிவாசல் அந்த மாதிரியான இடங்கள்லாம் அது வந்து ஏன் நம்ம ஸ்பாட்டில் போய் காமிக்கலன்னா அது வந்து பர்மிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதிகமான மக்கள் போய் குழுமிட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரேயருக்கு போகலாம், வழிபாடு நிகழ்ச்சி வழிபாட்டுக்கு போகலாம், அது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. வெளியூரில் உள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கலந்துக்கிட்ட கீழக்கரைக்காரனுடைய அட்மின் அபுகாரித் காக்கா கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்களே நம்ம வீடியோவில் வந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அவங்க சேனல் கீழக்கரைக்காரன்னு சொல்லிட்டு தனியாக சேனல் இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. அதையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.